ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மான்வா இன் தமிழ். நமக்கு எந்த மனோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஐ எம் பிகமிங் a சியோ கிளான் மேட் டாகோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். மக்களே, நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா கொஞ்சம் மறக்காம லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க மக்களே. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்காத மக்களுக்காக டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதுல போய் பாருங்க. இந்த சாப்டர் ஓப்பனிங்ல என்ன காட்டுறாங்கன்னா, ஹீரோ வந்து ஸ்டேஜ் மேல தான் நின்னுட்டு இருக்கான். அப்ப சுத்தி இருக்க எல்லா டிசிப்ளும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, அங்க வந்து நிக்கிறது உண்மையிலே எல்டஸ்ட் யங் மாஸ்டர் தானா, இவரால் எப்படி இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு வெயிட்டை கம்மி பண்ண முடியும், இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு எல்லாம் பேசிட்டு இருக்கானுங்க. உடனே ஹீரோ என்ன பண்றானா, அங்க இருக்க ஜெனரல் கமாண்டரை பார்த்து என்ன மன்னிச்சிருங்க அங்கிள், நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன்னு சொல்றான். ஜெனரல் கமாண்டர் பெரிய ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்காம ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் விட்டு நீ மேட்சுக்கு ரெடியா வந்திருப்ப நான் நம்புறேன் அப்படின்னு கேக்குறாரு. உடனே ஹீரோ என்ன சொல்றான், இது என்ன கேள்வி, நான் இங்க ரெடியா தான் வந்திருக்கேன்னு சொல்றான். ஹீரோ அந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்றானா, லியோசோக்க பார்த்து அவனோட உடன் ஸ்பாட வெளிய எடுத்து ரெடியா நிக்கிறான். அப்போ ஆப்போசிட்ல லியோசோக்கு என்ன நினைக்கிறானா, ஹீரோ பார்த்து இவனோட முகத்தை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கு, அது மட்டும் இல்லாம இவன் என்ன கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணிட்டு வந்துட்டானா, இவனுக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துருமா என்ன, எனக்கு தெரிஞ்ச ஒரு மாசமா தான் ஸ்பாட ஸ்விங் பண்றான், அப்படி இருக்கும்போது இவன் எந்த தைரியத்துல முன்னாடி வந்து நிக்கிறான். இந்த ஜெனரல் கமாண்டருக்கு என்னதான் ஆச்சு, இப்படியாப்பட்ட ஒருத்தன் கூட எனக்கு டியூல செட் பண்ணிருப்பாரு இவரு. எது எப்படியோ இது எனக்கு நல்ல விஷயம் தான், ஏன்னா ஜெனரல் கமாண்டர் மட்டும் இங்க கிடையாது, பீனிக்ஸ் ஸ்குவாட் யூனிட்டோட கமாண்டர் இங்க தான் இருக்காரு, ஹெவன்லி டிராகன் ஸ்குவாட் யூனிட்டோட கமாண்டர் இங்க தான் இருக்காரு. இப்போ நான் பண்ண வேண்டியது எல்லாமே எனக்கு கிடைச்ச இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி அவங்க மனசுல இடம் பிடிக்கிறது மட்டும்தான். அப்ப நம்ம ஹீரோனை பார்த்து என்ன நினைக்கிறேன்னா, இவனுக்கு கொஞ்சம் கூட அட்டென்ஷனே கொடுக்கல, இப்போ அவன் மைண்ட்ல என்ன ஓடுதுன்னு என்னால தெளிவாவே சொல்ல முடியும். இங்க இருக்க சுப்ரியர்ஸ் எல்லாருமே அவன் இம்ப்ரெஸ் பண்ண தான் பாக்குறான் இந்த ஃபைட் மூலமா. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, லியோக்ஸோக்கு இப்படியாப்பட்ட ஒருத்தன் தான். கடந்த காலத்துல அவன் வந்து மத்த மக்களை வந்து கீழே தள்ளிட்டு தான் அவன் மேலே ஏறி வந்தான். இவன் எப்போ டிராகன் ஸ்குவாட் யூனிட்ல ஜாயின் பண்ணணும், அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணானா, பவர் அடையறதுக்கு ஸ்குவாட யூஸ் பண்ணதோட பாலிடிக்ஸ் தான் அதிகமா இவன் யூஸ் பண்ணான். அது மட்டும் இல்லாம கடந்த காலத்துல சியாங் மோயிராங்க வந்து ரொம்பவே பாராட்டியே அவன் கூடவே இவன் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டான். பேராசன்ற ஒரே காரணத்தினால இவன் மொத்த கிளானோட சீக்ரெட்டுமே டிமானிக் கல்ட் கொடுத்துட்டான். இந்த விஷயம் எனக்கு எப்ப தெரிய வந்ததோ அப்ப எல்லா விஷயமும் என் கையை மீறி போயிடுச்சு. எந்த ஒரு பனிஷ்மெண்ட் இவனுக்கு என்னோட கடந்த காலத்துல கொடுக்க முடியோ அதை நான் இப்ப கண்டிப்பா கொடுப்பேன். ஹீரோ வந்து அவனை பார்த்து இப்ப என்ன நினைக்கிறான், உண்மைதான், நீ வந்து இன்னமும் எந்த ஒரு தப்பு பண்ண ஆரம்பிக்கல, ஆனா இதுதான் கரெக்டான டைம் உன்னை நிறுத்துறதுக்கு. இது வரைக்கும் உனக்கு என்னெல்லாம் நடந்திருக்கோ அது எல்லாமே நீ பிளான் பண்ண மாதிரி தான் போயிருக்கு, அது மூலமா தான் நீங்க வந்து எட் டிசிப்ளின்ற ஒரு பொசிஷனே வாங்கியிருக்க. ஆனா இப்ப என்ன பண்றது, எனக்கு வந்து உன்னை பத்தி நல்லாவே தெரியும், அந்த ஒரு காரணத்தாலே உன்னோட கரியரை நான் இதே இடத்துல முடிக்க போறேன். இப்போ ஜெனரல் கமாண்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் இந்த மேட்ச் எப்ப நிறுத்தணும்னு சொல்றேன் அது வரைக்குமே இது கண்டினியூ ஆகணும், ஆனா ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, இது லைஃப் அண்ட் டெத் மேட்ச் கிடையாது. பாக்கமே ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஹீரோவும் சரி லியோசோக்கும் சரி ரெண்டு பேருமே சண்டை போறதுக்காக ரெடியா நின்னுட்டு இருக்கானுங்க. அப்ப ஜெனரல் கமாண்டர் என்ன சொல்றானா, போட்டி ஆரம்பிக்கலாம்னு சொல்றாரு. உடனே ஹீரோ என்ன பண்றானா, அவன் ஸ்குவாட் எடுத்துக்கிட்டு அவனை அட்டாக் பண்றதுக்காக வேகமா போறான். லியோசோக்கு வந்து கொஞ்சம் கூட பயப்படாம ஹீரோ வரத பார்த்துட்டு தான் இருக்கான் அவனும். அப்ப ஹீரோ என்ன பண்றானா, ஜம்ப் பண்ணி அவனை ஒரே ஸ்ட்ரைக்ல முடிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்றான். லியோசோக்கு வந்து ஹீரோ பண்ண வர அட்டாக்க பார்த்தோன்னே என்ன நினைக்கிறானா, இதே மெத்தட் மூலமா தான் ரியோவானையும் தோக்கடிச்சான். ஆப்போனன்ட் வந்து முதல்ல அட்டாக் பண்றது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு வித்தியாசமான ஸ்பாட் டெக்னிக்கை யூஸ் பண்ணதா சொன்னானுங்க. நீ இப்படிதான் அட்டாக் பண்ண வர போறனா, அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குன்னு அவனோட ஸ்குவாட வந்து ரெடி ஆக்குறான். ஹீரோ அந்த ஸ்ட்ரைக்க பண்ண வரும்போது லியோசோக்கு என்ன பண்றானா, அதை பிளாக் பண்ற விதமா ஸ்குவாட தூக்கி பிடிச்சிட்டு இருக்கான். அப்படி நம்ம ஹீரோ பண்ண அட்டாக் வந்து லியோசோக்கு வந்து பிளாக் பண்ணிடுறான். இதை பார்த்தோன்னே ஹீரோவே ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுறான். லியோசோக்கு வந்து அந்த அட்டாக பிளாக் பண்ணது மட்டும் இல்லாம அந்த ஸ்குவாடையும் தட்டி விட்டுட்டு ஹீரோட கால்ல ஒரு கிக் பண்றான். அப்படி கிக் பண்ணி ஹீரோக்கு பின்னாடி போய் அவன் என்ன பண்றானா, அவனோட உடன் ஸ்குவாட் மூலமா ஹீரோட முதுகுல நல்லா ஒரு அடி கொடுக்குறான். ஹீரோ பார்க்கணுமே அவனால அந்த வலியை தாங்க முடியாம என்ன பண்றானா, அவன் ஸ்குவாட் மூலமா லியோக்ஸோக்கு அட்டாக் பண்ண பாக்குறான். லியோக்ஸோக்கு வந்து அந்த அட்டாக பிளாக் பண்ணிட்டு என்ன நினைக்கிறானா, நான் இந்த விஷயத்தை சீக்கிரமா முடிச்சிடலாம் தான் பார்த்தேன், அதுவும் யங் மாஸ்டரோட முகத்துக்காக மட்டும் தான். ஆனா இப்போ என்னால இந்த சான்ஸை விடவே முடியாது, ஏன்னா 3 கமாண்டருமே இந்த இடத்துல இருக்காங்க, அவங்க கிட்ட ஒரு நல்ல பேர் நான் எடுத்தே ஆகணும். இப்படி இவன் நினைச்சிட்டு இருக்கும் போதே ஹீரோ பண்ண வந்த அட்டாக் வந்து அவனோட கையாலே பிளாக் பண்ணிட்டு அந்த உட்டன் ஸ்குவாட வந்து திருப்பி பிடிச்சிட்டு ஹீரோவை அடிக்கிறதுக்காக இவன் போறான். லியோசோக்கு நினைச்ச மாதிரி ஹீரோவோட வெள்ளாவிலே அந்த ஸ்குவாட் மூலமா அடிச்சிடறான். அது மட்டும் இல்லாம ஹீரோ வந்து ஒரு கிக் விடுறான். அந்த கிக் மூலமா ஹீரோ வந்து 5 அடி பின்னாடி போய் விழுந்துடுறான். அப்படி அவன் கிக் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோ கொஞ்சம் தடுமாறி நிக்கும் போதே லியோசோக்கு என்ன பண்றானா, அவனோட ஆராவெல்லாம் ஒன்னா ஃபோக்கஸ் பண்ணி அவனோட ஸ்குவாட்ல எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோ பார்த்து அவன் என்ன சொல்றானா, நான் பண்ண போது நல்லா பாருங்க யங் மாஸ்டர்னு சொல்றான். அப்படி சொல்லிட்டு அவன் என்ன பண்றானா, ஜம்ப் பண்ணி ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இந்த ஷாக்ல அவன் இருக்கும் போதே லியோசோக்கு என்ன பண்றானா, அவனோட ஸ்குவாட் ஸ்டைல் மூலமா ஹீரோ அட்டாக் பண்ணிடுறான். அப்படி அவன் பண்ண அட்டாக் மூலமா ஹீரோ அங்க கதறிட்டு இருக்கான். அப்போ லியோசோக்கு என்ன சொல்றானா, இதுதான் உனக்கு எனக்கு இருக்கிற லெவல் டிஃபரன்ஸ். அப்படி அவன் சொல்லி முடிக்கும் போதே இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ கீழே விழுந்துடுறான். என்னடா இது, ஹீரோ இவன் கையில போய் தோத்துட்டான். அப்போ லியோசோக்கு வந்து ஜெயிச்ச சந்தோஷத்துல நின்னுட்டு என்ன நினைக்கிறானா, இது எனக்கு ஒரு கேவலம் தான், இப்படியாப்பட்ட ஒருத்தன் கூட சண்டை போட்டு நான் ஜெயிச்சதுக்கு, ஆனா இது எவ்வளவு பரவாயில்ல, என்னோட ஸ்கில்ஸ் எல்லாம் கமாண்டர்களுக்கு காட்டுறதுக்கு இதான் கரெக்டான டைம். லியோசோக்கு என்ன பண்றானா, அவன் கையை மேல தூக்கிட்டு இது வரைக்கும் நான் நினைச்ச மாதிரி தான் என்னோட பிளான் போயிட்டு இருக்கு, எல்லாரும் என்ன பாராட்டுங்கன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆமா, எதனால என்னால ஒரு வாய்ஸ் கூட கேட்க முடியல, ஆமா அது மட்டும் இல்லாம எதனால ட்ரைனிங் கிரவுண்ட் வந்து ஒரு சைடா தெரியுது எனக்கு. அப்பதான் நம்மளுக்கே காட்டுறாங்க லியோசோக்கு வந்து கீழே விழுந்து கிடக்குறான். அப்படி அவன் கீழே விழுந்து கிடக்கும் போதே ஹீரோ நடந்து வந்து அவன் கிட்ட வந்து நிக்கிறான். அப்படி கிட்ட வந்து நின்ன ஹீரோ வந்து என்ன கேக்குறானா, என்னப்பா நல்லா தூங்குனியா அப்படின்னு கேக்குறான். லியோசோக்கு
ஒண்ணுமே புரியல. ஆமா இங்க என்ன நடந்தது, நான் எதனால இப்படி கீழே விழுந்து கிடக்குறேன், என்னோட உடம்பையே என்னால் நகர்த்த கூட முடியல. அது மட்டும் இல்லாம லியோசோக் வந்து ஆப்போசிட்ல உடைஞ்சு போன ஸ்பாட பார்த்தோனே ரொம்பவே ஷாக் ஆகுறான். அது என்னோட உட்டன் ஸ்பாட் தானே, அது ஏன் அங்க உடைஞ்சு போய் கிடக்குது, எனக்கு இப்பதான் ஞாபகமே வருது. அப்படி அவனுக்கு என்னடா விஷயம் ஞாபகம் வருதுன்னு பார்த்தா ஹீரோ இவனை ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ண வந்தால அந்த ஒரு விஷயம் தான் இவனுக்கு ஞாபகம் வருது. அப்ப பார்த்தா நம்ம ஹீரோ பண்ண அட்டாக் வந்து ஒர்க் ஆயிருக்கு. அவனோட ஸ்பாடே 2 துண்டா உடைஞ்சது மட்டும் இல்லாம லியோசோக் வந்து ஒரு பெரிய அடியா விழுந்திருக்கு அந்த இடத்துல. பயபல இவ்வளவு நேரமும் கனவு தான் கண்டிருக்கு. ஹீரோ பண்ண ஒரு சிங்கிள் அட்டாக் அது அவனால் தாங்கவே முடியாம தான் கீழே விழுந்து போய் கிடக்குறான். இப்போ லியோசோக் மைண்ட்ல ஓடுறது எல்லாமே அந்த ஒரு சிங்கிள் அட்டாக் அவன் வந்து எப்படி அட்டாக் பண்ணான்றது மட்டும் தான். இதெல்லாம் அவன் நினைச்சு பார்த்ததுக்கு அப்புறம் நான் போய் இந்த சியாங் மொய்ராங் கிட்டயா நான் தோக்கணும். அப்ப நம்ம ஹீரோ வந்து லியோசோக்க பார்த்து என்ன சொல்றானா, தரமுள்ள துரோகிடா நீ அப்படின்னு சொல்றான். நான் வந்து உன்னை இன்னைக்கு இதோட விட்டுறேன், ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, இதுக்கப்புறம் நீ எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப்பையும் நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். அப்போ கீழே வந்து லியோசோக் என்ன நினைக்கிறானா, நான் வந்து கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன், அப்படின்னு அசால்ட்டாவே இருந்திருந்தாலும் எதுக்கும் உதவாதவன் கிட்டயா நான் தோக்கிறது, இவன் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்ச வெறும் 1 மாசம் தான் ஆகுது, இப்ப நான் என்னதான் பண்றது அப்படின்னு கீழே விழுந்து புலம்பிட்டு இருக்கான். அவ்வளவுதான், நான் போட்டு வச்ச எல்லா பிளானுமே தகுடுபடியா ஆயிடுச்சு இவனால. இப்ப சுத்தி இருக்க எல்லா டிசிப்ளின் என்ன நினைக்கிறானுங்கன்னா, என்ன மேட்ச் அவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சு, அதுவும் வெறும் ஒரே ஒரு ஸ்ட்ரைக்ல. இத பார்த்த மெய் இயோங் சுக்லாம் ரொம்ப பெருமையா பார்த்துட்டு இருக்கா ஹீரோவை. அப்படி லியோசோக்க தோக்கடிச்சோனே ஹீரோ என்ன பண்றானா, அவனோட அங்கிளான ஜெனரல் கமாண்டர் தான் பார்த்துட்டு இருக்கான். அவரும் இவனையே தான் பார்த்துட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்த ஜெனரல் கமாண்டர் வந்து எதுவுமே பேசாம அமைதியா தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப ஹீரோவை பார்க்கணுமே அவரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அப்ப அனௌன்சர் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாரு, இந்த மேட்ச்ல ஜெயிச்சது வந்து சியாங் மொய்ராங் தான். அப்படி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் டிசிப்ளின் கூட்டத்தில் இருக்க ஒருத்த மட்டும் ரொம்பவே கோவப்பட்டு இருக்கான். அந்த பைத்தியக்காரனுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது, நீ எதுக்கும் உதவாத யங் மாஸ்டர் வந்து இந்த இடத்தை விட்டு துரத்துறதுக்கு. ஆனா அந்த வாய்ப்பு அவன் ரொம்பவே வேஸ்ட் பண்ணிட்டான். இப்போ நான் என்னதான் பண்றேன்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோ வந்து லியோசோக்க தோக்கடிச்சு ஸ்டேஜில் தான் நின்னுட்டு இருக்கான். அப்போ சுத்தி இருக்க எல்லா டிசிப்ளினும் எதுக்கும் உதவாத இவன்லாம் இந்த இடத்துல ஜெயிச்சிட்டானா இவனை கையிலேயே பிடிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஹீரோ காது படவே இது எல்லாமே ஹீரோட காதுல விழுந்து கூட அவன் எதுவுமே பேசாம அமைதியா தான் இருக்கான். அப்ப ஜெனரல் கமாண்டர் என்ன பண்றானா, அவர் எழுந்து நின்னு இந்த மேட்சோட வின்னர் யாருன்னு சொல்ல வரும்போதே ஹீரோ பேச ஆரம்பிக்கிறான். அப்படி ஹீரோ என்ன சொல்றானா, எனக்கு தெரியும் உங்க எல்லாருக்குமே என் மேல ஒரு வெறுப்பு இருக்குன்ட்டு. நான் நிறைய தவறுகள் பண்ணிருக்கேன் என்னோட லைஃப்ல, அது எதையும் நான் மறைக்கவும் விரும்பல, அது நான் எல்லாத்தையுமே ஒத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம நான் எதுக்கும் உதவாத ஒருத்தனா தான் இருந்தேன். இவன் சொன்னதெல்லாம் ஜெனரல் கமாண்டரும் நம்ம மெய்டான இவங்க கேட்டுட்டு தான் இருக்காங்க 2 பேருமே. அப்ப ஹீரோ என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு தெரியும் நான் இங்க யாருக்கெல்லாம் தப்பு பண்ணோம் அவங்க எல்லாரோட முகத்தையும் என்னால ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியாது. ஏன்னா அந்த தப்புலாம் பண்ணது நான் இல்ல, உண்மையான சியாங் மொய்ராங் தான் பண்ணான். ஆனா அவன் பண்ண பாவங்களுக்கான பிரைஸ் வந்து என்னோட ஷோல்டர்ல நான் இப்ப வாங்க போறேன். அது எதனாலனா இப்ப நான் தான் சியாங் மொய்ராங் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். இப்ப எல்லா டிசிப்ளின் பார்த்து ஹீரோ கத்த ஆரம்பிக்கிறான். எது எப்படியோ இன்னில இருந்து நான் இது வரைக்கும் பண்ண எல்லா சின்ன தப்புல இருந்து பெரிய தப்பு வரைக்குமே நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்ட்டு எல்லாருக்கும் முன்னாடி ஹீரோ வந்து தலை வணங்குறான். பாருமே ஹீரோ தலை வணங்கும் போது எல்லா டிசிப்ளினுமே சரி, அங்க இருந்த கமாண்டர்ல இருந்து வேலைக்காரங்க வரைக்கும் எல்லாருமே ஒரு செகண்ட் ஷாக்கா ஹீரோவை தான் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா டிசிப்ளின்ஸ் ஹீரோ பார்த்து என்ன நினைக்கிறானுங்கன்னா, என்ன சொல்றது அப்படின்னு தெரியாம ஒருத்தர் மாத்தி மாத்தி பாத்துக்கிறானுங்க. ஹீரோ இப்படி கொடுத்த ஸ்பீச்சை பார்த்த உடனே ஜெனரல் கமாண்டர் சரி மெய்டு மியோங்கும் சரி ரொம்ப ஷாக்கா ஹீரோ இதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஜெனரல் கமாண்டர் என்ன நினைக்கிறாருன்னா, இவன் உண்மையிலேயே மாறிட்டானா, சியாங் மொய்ராங் இது அப்படின்னு நினைக்கிறாரு. இப்ப மறுபடியும் ஹீரோ என்ன சொல்றானா, உங்களுக்கு எல்லாம் என் மேல கோவம் இன்னும் போலனா எப்போனாலும் ட்ரைனிங் கிரவுண்ட் வந்து நீங்க என் கூட சண்டை போடலாம் அப்படின்னு சொல்றான். அப்படி யாருன்னா வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா வரலாம், நான் இந்த ஸ்டேஜ்லயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றான். பிள்ளை நம்ம ஹீரோ சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்றானா, ஜெனரல் கமாண்டர் திரும்பி பார்த்துட்டு அவரை வணங்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். அவனோட மெய்டான சியோங்க பார்த்து சியோங் வா கிளம்பலாம்னு சொல்றான். பிள்ளை நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு வெளியே போகும்போது ஜெனரல் கமாண்டர் வந்து இதெல்லாம் பார்த்து யோசிச்சுட்டு தான் இருக்காரு. இப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவா அவனோட மெய்டான சியோங்க வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. எனக்காக இந்த எவன்லி லைட் ஸ்பாட் நீ வச்சிட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் இது எதுக்காக எடுத்துட்டு வந்தேன்னா, இது உண்மையான ஸ்பாட் யூஸ் பண்ணி போற டியூல் மேட்சா இருக்கும் நான் நினைச்சேன். அதுக்கு சியோங் என்ன சொல்றானா, நான் தான் யங் மாஸ்டர் உங்களுக்கு நன்றி சொல்லணும், நான் ரொம்பவே நர்வஸா இருந்தேன். அப்ப இந்த ஸ்பாட பிடிச்சிட்டு இருக்கும் போது இது எனக்கு பலம் கொடுத்த மாதிரி இருந்தது, அது எனக்கு ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்றா. இது கேட்டோன்னே ஹீரோ இது உங்ககிட்ட இருந்து கேட்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றான். சரி இப்ப என்னோட ஸ்பாட் என்கிட்ட திருப்பி கொடு, இப்ப நானே எடுத்துட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதே சியோங் வந்து என்ன சொல்றானா, எதுக்கு நானே வச்சிட்டு இருக்கேன்னு சொல்றா. இதை கேட்டோன்னே ஹீரோ ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுறான், என்ன திருப்பி தர மாட்டியா. உடனே சியோங் என்ன சொல்றானா, நான் இதை இன்னும் கொஞ்ச நேரம் நான் வச்சிட்டு இருக்கேனே அப்படின்னு கேக்குறா. இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதே பின்னாடி ஒரு வாய்ஸ் வருது, நீ எதை உண்மையிலே கட் பண்ணணும்னு நினைச்ச. இப்படி யாரா இது கேக்குறாங்கன்னு ஹீரோவும் திரும்பி பாக்குறான். அப்ப அங்க யாரா நிக்கிறாங்கன்னு பார்த்தா ஜெனரல் கமாண்டர் தான் நிக்கிறாரு. இப்ப ஹீரோ என்ன நினைக்கிறானா, நான் திரும்ப இதே வார்த்தைகளை கேட்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. அப்ப ஜெனரல் கமாண்டர் என்ன கேக்குறாருன்னா, டியூல் மேட்ச்ல வந்து ஒரு ஸ்பாட் ஸ்டைல் நீ யூஸ் பண்ணி காமிச்சல, உண்மையிலே நீ எதை கட் பண்ணணும்னு ஆசைப்பட்ட. ஹீரோ என்ன பதில் சொல்றானா, வானம் அப்படின்னு சொல்றான். என்னோட விருப்பம் எல்லாமே இந்த ஆகாயத்தை 2 துண்டா வெட்டுறது மட்டும்தான். இதை கேட்ட ஜெனரல் கமாண்டர் வந்து ஒரு செகண்ட் வந்து ஷாக் ஆயிட்டு இது என்ன முட்டாள்தனம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா என்னோட மொத்த வாழ்க்கையுமே நான் இந்த ஒரு ஸ்பாட் பார்த்து தான் பின்பற்றிட்டு இருக்கேன். ஆனா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல யார் எதுக்குமே உருப்படவே மாட்டான் நான் நினைச்சனோ அவன் தான் இந்த ஸ்பாட் பார்த்த வந்து புரிஞ்சுக்கிட்டான். இப்போ அப்போ கமாண்டர் என்ன பண்றாருன்னா, நீ வந்து பெட்ல ஜெயிச்சுட்டு உனக்கு என்ன வேணும்னு என்கிட்ட கேளு, நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன கேட்கிறானா, எவன்லி டிராகன் லைப்ரரிக்கு நான் போனோம் அப்படின்னு கேட்கிறான். உடனே அது கமாண்டர் என்ன சொல்றானா, அதை தவிர்த்து வேற எதனா கேளு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அவர்கிட்ட என்ன கேட்கிறானா, நான் ஒரு நாளைக்கு ஒருத்தன் கூட டியூல் பண்ணும்,
தெரியும், அது நீங்களே யாருன்னு முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே ஜெனரல் கமாண்டர் என்ன சொல்றாருன்னா, டியூலா இது மட்டும் உனக்கு போதுமா அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோ அதுக்கு என்ன சொல்றான், ஆமா எனக்கு அது மட்டும் போதும். அப்ப ஹீரோ என்ன நினைக்கிறானா, ஆக்சுவல் காம்பேட் தான் எல்லா ட்ரைனிங்கோட பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஜெனரல் கமாண்டர் எதுவும் பேசாம திரும்பி போகும்போது என்ன சொல்றாருன்னா, நீ நாளுக்கு நாள் பலசாலி ஆகிட்டே வர அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு உடனே ஹீரோவும் ஆமா அதுக்காக தான் நானும் ஆசைப்படுறேன்னு சொல்றான். அங்கிருந்து ஜெனரல் கமாண்டர் போகிறாரு. அப்படி ஜெனரல் கமாண்டர் வந்து அந்த இடத்த விட்டு போன உடனே மெய்ட் சியோங் வந்து ஹீரோ பார்த்து என்ன கேக்குறானா, ஆகா என்ன சொன்னீங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றனா, அதுல ஒரு அர்த்தம் இருக்கு, அது எனக்கும் ஜெனரல் கமாண்டருக்கு மட்டும் தான் தெரியும். அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. அப்போ ஒருத்த வந்து ரொம்ப கோவமா நடந்து வந்துட்டு இருக்கான். அப்படி அவன் கோவமா என்ன சொல்லி கத்திக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கானா, ஒரு நாளைக்கு ஒருத்தன் கூட டியூல் பண்ணுமா, ஒரு மேட்ச்ல ஜெயிச்சதுனால அவனுக்கு ரொம்ப திமிராயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறான். அந்த லியோக்ஸோக்கு எதுக்கு உருப்படாத அந்த நாயால தான் இப்ப இவ்வளவு பிரச்சனையும் எனக்கு தெரியும். அவங்கலாம் எட் டிசிப்ளா இருக்க தகுதியே இல்ல. இப்பெல்லாம் புலம்பிட்டு நடந்து போயிட்டு திடீர்னு நின்னுட்டு இல்ல இது உண்மையிலேயே எனக்கு ஒரு நல்ல விஷயம் தான். இப்ப இந்த ஸ்குவாடுக்கான வேலை இப்ப வந்துருச்சுட்டு அவனோட உரையில இருந்து அவனோட கத்தியை தான் எடுக்கிறான். அப்ப அவன் முகத்தை பார்த்தா ஒரு பெரிய வெட்டுக்காயமே இருக்கு. அப்படி அவன் முகத்தை வந்து அந்த கத்தியில பார்க்கும்போது அவனுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் தான் வருது. அப்ப பார்த்தா மார்க்கெட் பிளேஸ் தான் காட்டுறாங்க. அப்ப உணவத்தை கத்திட்டு இருக்கான். உன்னுமே கேவலமான ஒருத்தல எங்கிட்ட வந்து பேசாதா, உனக்கு உண்மையிலேயே நான் யாரு தெரியுமா தெரியாதா, நான் தான் சியோன் கிளானோட மூத்த மகன் சியோங் மொயராங் அப்படின்னு சொல்றான். அப்ப கீழே விழுந்து போனவன் எதுக்காக இப்ப எனக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறான். அப்ப அங்க இருந்து டிசிபிள்ல என்ன சொல்றாங்கன்னா, இதுமே பெரிய டிராவல்ஸ்க்கு வந்து நான் வந்ததே இல்ல, இன்னைக்கு தான் நான் முதல் தடவை வந்தேன். ஆனா இப்ப எதுக்கு உதவாத இந்த யங் மாஸ்டர் இங்க தான் இருக்கான், இப்ப என்ன பண்றது, இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாமான்னு சொல்லும் போதே ஆப்போசிட் என்ன சொல்றானா, ஏய் அமைதியாரு, அவன் காதல் மட்டும் விழுந்துனா தேவையில்லாத பிரச்சனை ஆகிடும். அதுல ஒரு டிசிபிள் மட்டும் எழுந்து என்ன சொல்றானா, இப்ப நம்ம அவனை நிறுத்தி ஆகணும், இல்லனா அவன் இங்க யாருன்னா ஒருத்தர கொன்றுவான். இப்படி இவன் எழுந்துக்கிறத பார்த்தோன்னே ஆப்போசிட் இருந்த இன்னொரு டிசிபிள் என்ன சொல்றானா, நீ இதெல்லாம் மறந்து நம்ம அதுல எதுக்கும் தேவையில்லாம இன்வால்வ் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்றான். அப்ப சியோங் மொயராங் என்ன பண்ணிருக்கானா, என்ன பார்த்தா என்ன உனக்கு ஜோக் மாதிரி தெரியுதா, சியோன் கிளானோட யங்கஸ்ட் ஹெட் மாஸ்டர்னா உனக்கு ஜோக் மாதிரியா தெரியுது அப்படின்னு அவன ஸ்குவாட் மூலமா அவனை வெட்ட வந்திருக்கான். கீழே விழுந்து வந்து உயிர் பயத்துல கத்திட்டு இருக்கான். அப்ப அவன் ஸ்குவாட வீசவும் பின்னாடி வந்து டிசிபிள் மேல பட்டுருது. அப்போ சியோங் மொயராங் வந்து அவனை பார்த்து என்ன சொல்றானா, ஏய் நீ எதுக்கு இங்க வந்த, அது மட்டும் இல்லாம நீ எதுக்குடா என்னோட வழியில வந்த, அந்த ஒரு காரணத்தினால தான் இப்போ உனக்கு அடிபட்டு இருக்கு முட்டாள் அப்படின்னு சொல்றான். அப்ப பார்த்தா அவன் முகத்துல அவ்வளவு பெரிய வெட்டுக்காயம் வாங்கினதுக்கு அப்புறம் அவனால எதுவுமே பேச முடியாம அமைதியா நின்னுட்டு தான் இருக்கான். அப்போ சியோங் மொயராங் என்ன சொல்லிருக்கானா, நீ எதனா என்ன ஸ்கேம் பண்ண பாக்குறியா என்ன, அப்படி பண்ண பாத்தீங்கன்னா அதெல்லாம் இங்க வேலைக்கே ஆகாது தம்பி, ஒழுங்கா ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிருக்கான். இதெல்லாம் வந்து அவன் பிரசன்ட்ல வந்து அவனோட ஸ்குவாடோட ரிஃப்ளெக்ஷன் அவன் முகத்தை பார்த்து யோசிச்சுட்டு இருக்கான். இதுல இருந்தே தெரியுது இவனோட முகத்துல அந்த காயம் எப்படி வந்தது, சியோங் மொயராங் மேல ஏன் இவனுக்கு இவ்வளவு கொலவெறின்றது. அப்போ அவன் என்ன நினைக்கிறானா, போற போக்குல நீ என்னோட முகத்துல இவ்வளவு பெரிய தழும்பு கொடுத்த, அதுக்கு பிரதிபலனா நான் உனக்கு எதனா பண்ணணும்ல, அதுக்கு இன்னைக்கு உன்னோட முகத்துல நான் அதே அளவுல தழும்பு கொடுக்க போறேன். அப்பதான் நம்மளுக்கே காட்டுறாங்க இவனுக்கும் ஹீரோக்கு தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டியூவல் மேட்ச். அது மட்டும் இல்லாம இவனோட பேர் வந்து சாங் மியோங். இதோட இந்த சாப்டர் முடியுது மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.